ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம அக்டோபர் 22 2025க்கான இம்பார்ட்டன்ட் ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இனிமேல் நம்ம ரெகுலராக வந்து நியூஸ் பேப்பர் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்றைக்கி மோஸ்ட்லி வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து அவ்வளோவா இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம பேசிக்காக என்ன அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் சில ஹெட்டிங்ஸில் பார்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 159% பக்கம் கம்மியாக இருக்குது ஆகஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஏன் இந்தியாவில் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா நமக்கே தெரியும். நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபாரினர்ஸ் வந்து நம்மக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணது வந்து கம்மியாக இருக்குது. கேபிட்டல் எல்லாத்தையும் அவங்க நாட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ்னால தான் நம்மக்கிட்ட வந்து கம்மியாக இருக்குது. இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, அவுட்ஃப்ளோ வந்து ரொம்ப நம்ம நாட்டை விட்டு போனது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது, வந்தது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் பேசிக்கான விஷயம். இது வந்து நல்ல சைனா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல சைன் இல்லை தான். ஸோ எனிவே இந்த மாதிரி நீங்கள் எக்கனாமிக்ஸ்க்கு வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்கனாமி வந்து பேப்பர் 3ல் வந்து இந்த மாதிரி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்ன ரீசன்ஸ்னால ஃபால் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம் பேசிக்காக. இனி அப்கமிங்கில் வந்து நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக கூட பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து தீபாவளி அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர் குவாலிட்டி வந்து ரொம்பவே வந்து மோசமாக இருக்குது. நமக்கு நல்லா தெரியும் டெல்லியில் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறது. ஈவன் சென்னையிலையும் பார்த்துருப்போம். தீபாவளிக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, தீபாவளி அப்போ எப்படி இருந்துச்சு, தீபாவளிக்கு அப்புறம் எவ்வளோ மோசமாக ஏர் குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஸோ அதை பற்றி தான் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்ட்ரபிள் பர்னிங் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரபிள் பர்னிங் அப்படிங்கிற டாபிக் மட்டும்தான் நமக்கு இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதோட பேக்ரவுண்டு நியூஸ் நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸ்ட்ரபிள் பர்னிங்னா என்ன அப்படின்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த கேரட் சீசன் வந்து நம்ம மோஸ்ட்லி இந்த ஜூன் ஜூலை அந்த சமயத்தில் வந்து விளைவிப்பாங்க. விளைஞ்சதை வந்து அறுவடை பண்ணதுக்கப்புறம் நமக்கு நிறைய வந்து அந்த லேண்டில் வந்து ஸ்ட்ரபிள்ஸ் இந்த வைக்கோல் மாதிரி இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே இருக்கும். இது வந்து அக்டோபர் நவம்பர் அந்த சமயத்தில் வந்து ராபி சீசனுக்கு வந்து நம்ம விளைச்சல் போடணும். அப்போ இந்த லேண்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக என்ன பண்ணிடுவாங்கன்னா, அது வந்து மக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். அதனால் என்ன பண்ணிடுவாங்க, விவசாயிகள் வந்து எரிச்சு விட்ருவாங்க. அப்போ எரிக்கும் போது என்னாகும் அப்படின்னா, நிறைய வந்து ஸ்மோக் க்ரியேட் ஆகும். ஏற்கனவே நம்மளுடைய இதில் வந்து கண்டிஷன் பார்த்திங்கன்னா இந்த வின்டர் சீசன் இப்போ வந்து ரொம்ப கூலிங்கான கிளைமேட்னால ஆல்ரெடி வந்து ஃபாக் வந்து க்ரியேட் ஆகும். இவங்க வந்து ஸ்மோக் க்ரியேட் பண்ணும்போது அது ஃபாக் ப்ளஸ் ஸ்மோக் வந்து ஸ்மாகாக மாறிடும். ஸோ இதனால் வந்து நம்மளுடைய அந்த ஏர் குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அங்கே அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் மேஜரான இங்கே ஒரு ப்ராப்ளம். இதுக்காக நிறையா புஷா டீகம்போசர் இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிச்சாங்க. பட் இருந்தாலுமே வந்து அதுக்கு நிறைய டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. ஸோ இங்கே பஞ்சாபில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் ஸ்ட்ரபிள் பர்னிங்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நியூஸு இது தமிழ்நாடு ரிலேட்டடாக. ஏன்னா தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்லேயும் அதிகமாக இருக்கும். நம்ம தான் தமிழ்நாட்டில் தான் வந்து இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்குது. இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுற லேபர்ஸும் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அதனால் அங்கே பெண்களும் அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க. அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து டேஞ்சரஸான ஃபேக்ட்ரி ஜாப் இருக்குல்ல, அதில் பெண்கள் மோஸ்ட்லி அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர போகிறாங்களாம். லைக் வந்து கிளாஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி இடத்துலலாம். ஸோ இதுக்காக தமிழ்நாடு ஃபேக்ட்ரிஸ் ரூல்ஸ் வந்து 1950 வந்து அமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து சில ப்ரெக்னென்ட் விமன்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க இந்த மாதிரி டேஞ்சரஸ் ஒர்க்ஸை வந்து செய்ய வேண்டாம், அது மட்டும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து எடிட்டோரியல் போயிடலாம். ஸோ அந்த எடிட்டோரியலில் மெயினாக வந்து இந்த ஆத்தர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து இப்போ ஏர் குவாலிட்டி டேட்டா இருக்குது, நாய்ஸ் பற்றின டேட்டாஸும் நம்மக்கிட்ட இருக்குது. இதெல்லாம் ரியல் டைமில் மானிட்டர் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இது ரியல் டைமில் மானிட்டர் பண்ணலை, ப்ராப்பராக பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இந்த ஆத்தர் வந்து சொல்ல வர்றாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட அஃபிஷியல் டேட்டாவில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏர் குவாலிட்டி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா மாட்ரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஏர் குவாலிட்டி வந்து இப்போ டெல்லியிலலாம் ரியல் டைம் ஏர் குவாலிட்டி பார்க்கும்போது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. நம்மளால் வந்து சுவாசிக்கிறதுக்கு ஃபிட் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபிட்டே இல்லாத ஏர் குவாலிட்டி இருக்கும்போது எப்படி அவங்க நார்மல் அப்படிங்கிற மாதிரி மாட்ரேட்டுன்னு சொல்கிறாங்க. ஈவன் பார்த்திங்கன்னா சவுண்ட் பொல்யூஷன், இப்போ லக்னோலாம் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் பொல்யூஷன் அவ்வளோ அதிகமாக இருக்குது.
இப்போது 2017 கூட பார்த்திங்கன்னா ஆவரேஜாக இருக்கக்கூடிய அந்த நாய்ஸ் பொல்யூஷனோட லெவல் வந்து ஒரு 7 இந்தியன் சிட்டிஸ் பார்க்கும்போது அது சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கொடுத்துருக்க லிமிட்டை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை பற்றி கூட 2017 இதுக்கு முன்னாடி இருந்த என்விரான்மெண்ட் மினிஸ்டர்ஸ் மாதவ் அப்படிங்கிறவர் வந்து ராஜ்யசபாவில் கூட சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, ரொம்பவே வந்து சீரியஸான குறைபாடு வந்து நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய அர்பன் நாய்ஸ் கண்ட்ரோல் பாப்புலேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி குறைபாடுகள் எல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா டெசிபிள்ஸ் எல்லாமே வந்து கேப்சர் பண்ணுறது எல்லாமே வந்து ஃபெயிலியராக இருக்குது சென்சார்ஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க சொல்லியிருப்பாங்க. நம்மள மாதிரி ஜனநாயக கண்ட்ரியில் பப்ளிக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி மிஸ்லீடிங் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆத்தர் சொல்லியிருப்பார். ஏன்னா இப்போ அந்த லக்னோவில் வந்து இவ்வளோ நாய்ஸ் பொல்யூஷன் வந்து டேட்டாஸ் வந்து இன்னும் அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது அஃபெக்ட் ஆகுதுல்ல. ஏன்னா ரைட் டு லைஃப் இருக்குது ஆர்டிகல் 21, ஃப்ரீடம் இருக்குது 19. ஸோ இந்த மாதிரி எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸே வந்து ஆக்சுவலாக வந்து அஃபெக்ட் ஆகுது. இதனால் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு டேட்டா, இப்போ ஏர் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ் ரிப்போர்ட்டில் கூட சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து டெல்லி வந்து ப்ராப்பராக வந்து WHO ஸ்டாண்டர்டை வந்து பூர்த்தி பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக 8.2 இயர்ஸ் பக்கமே நம்மளோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து ஆவரேஜாக வந்து ரைஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த மாதிரி வந்து சைலண்ட்டாக டேட்டாஸ் வந்து எரோட் ஆகுறதுனால நம்ம லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஸ்பாயில்ட் ஆகும், கம்மியாக தான் ஆகும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டேட்டாவை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறத விட நம்மளோட பீப்புளோட ஹெல்த் இதில் வந்து டிபேட்டில் போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து அதில் நிறையா வந்து பொல்யூஷனில் வந்து நைட்ரஜன் டை ஆக்சைடு இருக்குது, நிறையா குட்டி குட்டி துகள்கள் ஃபைண்ட் பர்டிகுலேட் மேட்டர் இருக்குது. இது எல்லாமே நம்மளுடைய சுவாசத்தை வந்து அஃபெக்ட் பண்ணுது, லங்ஸை அஃபெக்ட் பண்ணுது, நமக்கு வந்து ஷார்ட் சைட் க்ரியேட் ஆகுது. இந்த மாதிரி நிறைய ஃப்ளாஸ் ஆகுது. இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாத்துக்குமே இது ரொம்ப பெரிய நெகட்டிவாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம ப்ராப்பரான ஒரு சென்சாரை வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஸ்டாண்டர்டு படி இன்ஸ்டால் பண்ணணும். அதை வந்து ப்ராப்பராக பார்க்குறதுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்ட் வேணும். ஸோ ஏன்னா ரியல் டைம் நமக்கு டெக்னாலஜி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது ரியல் டைம் ரியாலிட்டி இருக்கணும். அப்படி தானே? நம்ம வெறும் டெக்னாலஜி அப்படின்னு சொன்னால் மட்டும் பத்தாது, ரியல் டைமில் இல்லணும். அப்படி இல்லை அப்படின்னா அது ரியல் டைம் நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ அதை தான் வந்து இந்த ஆத்தர் வந்து இதில் எம்ஃபசைஸ் பண்ணுறாரு. ஸோ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வி நீட் அ லா டு ப்ரொடெக்ட் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ். ஸோ டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ்க்குன்னு சொல்லி ஒரு லா வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. யார் அப்படின்னா, ஜனவரி மந்த் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு டைரக்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு காம்ப்ரிஹென்சிவாக ஒரு சட்டம் கொண்டு வாங்க இந்த மாதிரி டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ்க்காக அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. வித்தின் 6 monthsக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும் ரிப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் பேச வராங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவில் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸுங்கிறவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்கல்ல, ஒரு வீடாக நிறைய வீடுகளில் வந்து வேலை செய்கிறவங்க. ஸோ அப்படி அந்த டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் நம்ம இந்தியாவில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 4 மில்லியன்லேருந்து 90 மில்லியன் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் வந்து இருக்காங்க. மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸாக இருக்கிறது பெண்களும் கேர்ள்ஸும் தான். அதுலேயும் அவங்க மோஸ்ட்லி ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் கம்யூனிட்டி சேர்ந்தவங்களாக தான் இருக்காங்க. மோஸ்ட்லி அவங்க ரொம்ப வல்னரபுளாக தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா, சில ஒர்க்கர்ஸ் வந்து ஒரே வீட்டில் காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலை பார்ப்பாங்க. சில ஒர்க்கர்ஸ் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு வீடு, மதியானம் ஒரு வீடு, சாயந்தரம் ஒரு வீடு, இல்லைனா காலையில் சாயந்தரம்னு ஒரு வீடு, இப்படி தான் வேலை பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அவங்களுடைய ஒர்க் வந்து போகும், அவங்களுடைய ஒர்க் டைம் போகும், அதே மாதிரி வேஜஸும் மாறுபடும். ஸோ இந்த மாதிரி தான் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் வந்து இருக்காங்க. அப்போ இதுக்குன்னு சொல்லிவிட்டு இவங்கள அங்கீகரிக்கிற மாதிரி நம்ம குளோபல் லெவலில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறவங்க வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. பாஸ்ட் கன்வென்ஷன் வந்து 2011 இந்த டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷனுக்காக. இதுக்கு வந்து இந்தியா வந்து அதுக்கு ஃபேவராக ஓட்டு போட்டிருக்காங்க. பட் இன்னும் இந்தியாவில் வந்து இதை ராட்டிஃபை பண்ணலை. ஸோ இதுதான் ஒரு விஷயம். இதுக்காக வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் ரெகுலேஷன் ஆஃப் ஒர்க் அண்டு சோஷியல் செக்யூரிட்டி பில்லுன்னு சொல்லி 2017 பில்லாச்சு. ஆனால் அது லாவாக மாறலை. ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க, ஆனால் அந்த ஸ்டெப்பை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ இதுதான் நம்மளோட இந்தியாவில் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இதுக்காக வந்து ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க, ஆக்டே கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 2 மில்லியன் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இதுக்காக ஒரு வெல்ஃபேர் போர்டு செட்டப் பண்ணாங்க. எது கீழே அப்படின்னா, தமிழ்நாடு மேனுவல் ஒர்க்கர் ஆக்ட் 1982 கீழே கொண்டு வந்தாங்க. இதில் வந்து ப்ராப்பராக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து பென்ஷன் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மெட்டர்னிட்டி பெனிஃபிட் வாங்கிக்கலாம். இப்போ டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸோட குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு எஜுகேஷ்னல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க, ஆக்சிடென்ட் ரிலீஃப் கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் இதில் பண்ணலாம்.
பட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பேர் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இன்னமும் இதுலேயும் கொஞ்சம் நிறைய மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ரீசெண்டாக கூட மெட்ராஸ் பெஞ்ச் ஆஃப் மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் கூட டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் ஸ்பெஷல் லெஜிஸ்லேஷன் கொண்டு வாங்க, இந்த மாதிரி டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸை ப்ரொடெக்ட் பண்ண அப்படின்னு. இதில் வந்து கர்நாடகா கவர்மெண்ட்டும் இது ரிலேட்டடாக வந்து ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க பில். டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் செக்யூரிட்டி, சோஷியல் செக்யூரிட்டி அண்டு வெல்ஃபேர் பில் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கம்பல்சரியாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணணும், அவங்களுக்குன்னு சொல்லிட்டு வீக்லி வந்து லீவ் கொடுக்கணும், ஓவர் டைம் பே பண்ணால் அமௌண்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் மினிமம் வேஜ் அப்படிங்கிறது இருக்கணும், அக்ரிமெண்ட் போடணும், தென் 5% வேஜ் வந்து வெல்ஃபேர் ஃபண்டு கொடுக்கணும், எம்ப்ளாயர் வந்து கொடுக்கணும், கான்ட்ரிபியூட் பண்ணணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அதுலேயும் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து இது மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ ஒரு ஒர்க்கர் ஒரு டொமஸ்டிக் ஒர்க்கில் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஹராஸ்மெண்ட் இருக்குது, நிறையா வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு சேஃப்டி செக்யூரிட்டி எதுவுமே கிடையாது, அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பிளேஸில் ஏற்படாமல் இருக்கிறதுக்காகவும் நிறையா கொண்டு வந்திருக்கோம் சட்டங்கள் எல்லாம். இதுக்குன்னு ஒரு ப்ராப்பராக கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி வேணும், பஞ்சாயத்து அண்ட் அர்பன் லோக்கல் லெவல்ஸில் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து நல்லாயிருக்கும், நீங்கள் பாருங்கள். ஸோ வேறு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மோஸ்ட்லி அப்படி எதுவுமே இல்லை அவ்வளவா. ஸோ இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.